நல்லா திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கு வேடி. நாங்கள் டிமார்ட் போயிட்டு வந்துட்டோம். என்னென்ன வாங்கியிருக்கோன்ட்டு பார்க்கலாம். பாப்பாவுக்கு இது வாங்கியிருக்கோம். இது வந்து சைலப்பமா சைலப்பம் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது 280 ரூபா. 280 ரூபா. இது ஒன்று வாங்க பாப்பா விளையாடுறதுக்கு. அப்புறம் பாப்பா குளிக்க கப்பு இல்லை, அதனால் எங்களோட கப்பு இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன கப்பு, அது ஒரு 29 ரூபா. எங்கள் வீட்டில் ஹாட் பாக்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ஹாட் பாக்ஸ் வாங்க. ஹாட் பாக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு இது போதும், எங்கள் 3 பேருக்கும் இப்போதைக்கு இந்த ஹாட் பாக்ஸ் போதும். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் தெரிஞ்சிச்சு டிஷர்ட் எடுத்தோமே இதுக்காக தானே நம்ம முக்கியமாக போகணுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் சரின்ட்டு ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இந்த டிஷர்ட் வந்து எதுக்கு, இது என்னோடய டிஷர்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்காக எடுத்தேன். இது எதுக்காக எடுத்தேன் அப்படின்னா, நான் வெளியிலலாம் வந்து நான் வந்து இந்த மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டு ட்ரை பண்ணதில்ல. அதுவும் எனக்கு வெளியில் இந்த ஷால் போடாமல் மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டு போனால் கொஞ்சம் ஷையாக இருக்கும். ஷால் போட்டே நான் பழகிட்டேன்னா, ஜீன்ஸும் இது வரைக்கும் நான் போட்டதே கிடையாது. ஆனால் ஆசை இருக்கும் வெளியில் போட்டு வந்து எனக்கு எடுத்தாங்க டிமார்ட்டில். அங்கே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸும் கூட 100 ரூபா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏற்கனவே ஒரு வாட்டி முன்னாடி நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் எடுத்ததில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வட்டம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். 2 டிஷர்ட் எடுத்தாங்க. நான் மாற்றி மாற்றி போட்டுக்கிறேன். 2 பழைய பேண்ட் இருக்குல்ல, அதை போட்டு இதை போட்டுக்கிறேன். வீட்டுக்குள்ளே தானே இருக்கேன், நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்காக தான் முக்கியமாகவே போகணும் டிமார்ட்க்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதையே வீடியோ எடுக்க மறந்துட்டு இப்போ தான் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எனக்கு எடுத்தேன். அதாவது கலெக்ஷன் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் வந்து எல்லாமே ஸ்டாக் இல்லை, காலி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கலெக்ஷன்லாம் இருந்துச்சு வேறு. அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய சைஸ் கிடையாது, ரொம்ப ஃபிட்டாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் லூஸாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு என்ன சைஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா எக்ஸல் சைஸில் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த இது எவ்வளோ அப்படின்னா டிஷர்ட்டு 100 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சைஸில் பார்த்திங்கன்னா நிறைய இல்லை. அதனால் இப்போதைக்கு ஒரு டிஷர்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டிஷர்ட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோடய டிஷர்ட்டு. இது வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டுக்காருக்கு எடுக்கிறதா பிளானே கிடையாது. இருந்தாலும் வந்து இங்கே கிளாத்துமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உடம்புல போட்டிருக்கதே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், குத்தாது ஒன்றும் செய்யாது, சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளாத்து தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இங்கே டிமார்ட்டில். ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டியும் இருக்கும். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டிஷர்ட். நான் 100 ரூபான்னு நினச்சிட்ருக்கேன். அப்புறம் வீட்டில் வந்து தான் இந்த ப்ரைஸு இதை பார்க்குறேன் 150 ரூபான்னு போட்டுருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காருக்கு 2 டிஷர்ட் எடுத்தோம். அவங்க வேணாம் தான் சொன்னாங்க. நான் தான் எடுத்துக்கோங்க, வீட்டில் சாக்ஸ் யூஸ் பண்ணுவீங்கள்ல, அப்போ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு 2 டிஷர்ட் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு என்ன சைஸ் அப்படின்னா, அவங்களுக்கு எல் சைஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு டிஷர்ட்டும் இந்த ஒரு டிஷர்ட்டும் எங்கள் வீட்டுக்காருக்கு எடுத்தோம். எனக்கு ஃபஸ்ட்டு காமிச்சல ப்ளூக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டிமாக்கு இந்த ஒரு கெவுன் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கெவுன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பாப்பாவுக்கு. நல்லா காட்டன் ஃப்ரெண்ட்ஸ், காட்டன் தான் இது. நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதாவது ரொம்ப கிராண்டாகவும் இல்லாமல் சிம்பிளாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்துட்டு நல்லா பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா நீட்டாக லுக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த ஒரு பாப்பாவுக்கு உள்ளக்குமே குத்தாது, நல்லா சாஃப்டான துணி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஒரு கெவுன் எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கெவுன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாப்பாவுக்கு. இந்த கெவுன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது அட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
இது வந்து தனியாக எடுக்கிற மாதிரி இல்லை, அட்டாச்சு ஸ்டிச்சுடு பண்ணியிருக்காங்க. பெல்ட்டு மாதிரி வந்துடும். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இது பார்க்கும்போது. அதான் சரின்ட்டு இந்த ஒரு கெவுன் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவுக்கு வெளியில் போனோனாலே அந்த குட்டீஸ் உள்ள ட்ரெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணை ஊற்றிக்கிட்டே இருக்குது. அதனால தான் சரின்ட்டு இந்த ஒரு கெவுன் எடுத்தேன். எதனாவது ஃபெஸ்டிவல் எதனாவது நல்ல நாள் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அன்றைக்கிங்க இதை யூஸ் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி எடுத்து எடுத்து வைக்கிறது எனக்கு நல்ல நாள் வந்துச்சு, இல்லை எங்கள் பிறந்தநாள் அப்படி எதனா வந்துச்சு அப்படின்னா, இந்த வைகாசி விசாகம் வந்துச்சு அன்றைக்கி ஒரு புது ட்ரெஸ் யூஸ் பண்ணோம். அதனால் இப்படி எடுத்து எடுத்து வைக்கிறது எதனா ஒரு நல்ல நாளைக்கு யூஸ் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், இதில் யார் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். பாப்பா ட்ரெஸ்ஸு முக்கியமாக இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஏற்கனவே இருக்குது கொஞ்சம், அதனால் ஒரு பாக்கெட் மட்டும் எடுத்துக்கிட்டோம். மிஸ்டர் கோல்டு கடையில் என்ன எடுத்துருக்கோம். அப்புறம் எம்மாடி ஸ்லைஸ் ஜூஸ் பாட்டில் எடுத்துருக்கோம். நான் வேணான்னு சொன்னேன், எங்கள் வீட்டுக்கார தான் எடுத்துப்போம் அப்படின்னாங்க. ஏன்னா அப்பப்போ அவங்க வந்து கூலிங்க தண்ணி தாகமாக இருந்துச்சுன்னா குடிச்சுக்குவாங்கள்ல, அதனால். இது வந்து ஒரு 1.25 லிட்டர் ஃப்ரெண்ட்ஸ். இது எவ்வளோம்மா? எவ்வளவு? 99 ரூபாயா? 99 ரூபா. இது கப்பு வந்து 29 ரூபா. இந்த ஹாட் பாக்ஸ் வந்து எவ்வளோன்னா 199 ரூபா ஹாட் பாக்ஸ். ஃபுல்லாக தான் எங்கள் பர்ச்சேஸிங்க. பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பாப்பா தூங்குறா. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த இது பொருளெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு நாங்கள் தேவையில்லாத பொருள் எதுவும் வாங்கலை, வீட்டுக்கு தேவையானதான் இருக்கும். பாப்பாவுக்கு இது விளையாடுறது ஒரு சில நேரம் கிச்சனுக்கே வந்து என் பாத்திரத்தையே நோண்டிகிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். அதனால் டிவி போட்டு விட்டோம்னா வாட்டி இதை அமுக்கிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு பாப்பா வந்து டிவி பார்த்துட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அவளுக்கு வாங்கியிருக்கோம். சரி இதெல்லாம் விளையாடட்டும் அப்படின்னு தான் நாங்கள் ஃப்ரெண்டு பாப்பாவுக்கு வாங்கியது இல்லை அவளுக்கு. அதனால இது வாங்கியிருக்கோம். வேறு எதுவும் வாங்கலை, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.